இறைவன் நம்மை படைத்த நாளிலிருந்து இந்நாள் வரையில் நம்மை கைவிடாமல் காத்து கொண்டு வருகிறார். இனிமேல் நம் வாழ்க்கையில் நாம் செய்கின்ற எல்லா செயல்களையும் இறைவன் முன் வைத்து அவரிடத்தில் நம் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து நாம் வாழ்வோம். அவர் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை நிறைவாக வாழ வைப்பார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது இணைச்சட்டம் 31 அதிகாரம் 8 இறை வார்த்தை. நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். ஆண்டவர் உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே திகையாதே என்று இறைவன் நம் குடும்பத்தை பார்த்து, நம்மை தனிப்பட்ட விதத்தில் பார்த்து இறைவன் கூறுகிறார். இனி வருகிற நாட்களில் அஞ்சாமல் ஆண்டவருக்கு பணிந்து அவர் சொல்வதை கேட்டு நடப்போம். இறைவன் நாம் செய்கிற எல்லா செயல்களையும் ஆசீர்வதிப்பார். நமக்கு தேவையான எல்லாவிதமான நலன்களையும் கொடுப்பார்.